செய்ய போறது மாமியோட லவ் ஸ்பெல் கப் கேக்ஸ். எஸ், பட் இந்த கப் கேக்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி இந்த கப் கேக்ஸுக்கு ஒரு டெக்கரேஷன் இருக்கு. அதோடைய எக்லெஸ் ராயல் ஐசிங் ஸ்பிரிங்கிள்ஸ். எஸ், இப்ப அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் எப்படி பண்ணேங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதை நான் நேத்திக்கே பண்ணிட்டேன், இன்னைக்கு பேக் பண்ண போறேன் நான். சோ ஸ்பிரிங்கிள்ஸ் எப்படி ரெடி பண்ணேங்கிற வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐசிங் சுகர், இதை சலிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கட்டி இல்லாம இருக்கும். உங்களுடைய பைப்பிங் பேக்ல போடும்போது அந்த பைப்பிங் பேக் டிப் பிளாக் ஆகாம உங்களுக்கு ஐசிங் ஸ்மூத்தா வரும். இதுக்கு குவான்டிட்டி எல்லாம் இல்லைங்க, நான் எடுத்திருக்கிறது இங்கே வந்துட்டு 750 கிராம் எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கலாம், பட் சலிச்சுக்கோங்க அதை நல்லா. அடுத்த மெயின் ஆள் அக்வா ஃபாபா. இவர் தான் ஆக்வா ஃபாபா. என்ன, ஆக்வாங்கிறது தண்ணி, ஃபாபாங்கிறது பீன்ஸு, அதாவது பீன்லேருந்து எடுக்கப்பட்ட வாட்டர். பேசிக்காக சொல்லணும்னா கொண்டக்கடலையை வேக வச்சு எடுக்கப்படுற தண்ணி. வெள்ளை கொண்டக்கடலை, சிக்பி வாட்டர். ஸோ நான் எப்போ கொண்டக்கடலை வேக வச்சாலும் அப்போ நான் வந்து இந்த வாட்டர் எடுத்து இது நீங்கள் ஃப்ரீசர்லேயும் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் அது ஃப்ரிட்ஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு நம்ம எக் ஒயிட்டோடைய ரீப்ளேஸராக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கொண்டக்கடலை வெந்ததுக்கப்புறம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு. இந்த வாட்டரை சேவ் பண்ணி அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க மினிமம் 2 மாதமாவது இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 நாளுக்குள்ளே அது மேலே அந்த பூஜை காலம் வந்துடும். அதை சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும். அதுதான் ஆக்வா ஃபாபா. ஸோ இதுதான் நம்மளுடைய எக் ஒயிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. எக் ஒயிட்டுக்கு பதிலாக எல்லா ரெசிபீஸுக்குமே எக் ஒயிட் எந்தெந்த ரெசிபியில் வருதோ அதுக்கு பதில் அக்வா ஃபாபா. இப்போ கப் கேக்கை நமக்கு டாப் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸோட ஒரு டாப்பர் மாதிரி ஒரு சிம்பிள் ஹார்ட் ஷேப் டாப்பர். அதுக்கு ஏதாச்சும் ஒரு புக்கில் இருந்தோ இல்லை நீங்கள் கையாலே ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு வரைய பெருசாக வராது, பட் ட்ரேஸ் எடுக்க சூப்பராக வரும். அது மேலே நம்ம பேக்கிங் பேப்பர் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வச்சு பேனாவோ பென்சில்லையோ இதை ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நிறைய ட்ரேசிங் பண்ணணும், ஒன்றல்ல. பேசிக்கலாக இப்படி ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பட் டேபிள் ஸ்பூனாக ஊற்றுங்க. பிகாஸ் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப ரன்னி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் நிற்காது உங்களுடைய பைப்பிங் பேக்கில். ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த நாசல் வழியாக ஐசிங்கும் வராது. ஸோ அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை, கண்ணளவு. நமக்கு இங்கே பழக்கம். அக்வா ஃபாபா ஒரு ஸ்டர் கொடுங்க. விஸ்க் இருந்தால் பெட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் இன்னும் பெட்டர். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுவோம். ஓகே, எனக்கு ஓகே கன்சிஸ்டன்சி. பிகாஸ் இதில் நம்ம ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, இட் வில் தென் அவுட் அ பிட் மோர். இட் இஸ் ஈஸி ஃபார் பைப்பிங் எனக்கு. இதுதான் உங்கள் எக்லெஸ் ராயல் ஐசிங். சைட்ஸை ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ஒட்டாமல் எல்லாமே. மேக் ஷுர் எவ்ரி திங் இஸ் வெல் விஸ்க்ட் டுகெதர். அப்படி உங்கள் ஐசிங் ரொம்ப ரன்னியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சலிச்சு வச்சு ஐசிங் சுகர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு லைட்டாக அது மேலே போட்டு யூ கேன் மிக்ஸ் இட் டு திக்கன் இட். இப்போ பார்ப்போம். பார்த்தீங்களா, ஐசிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் திக்காயிடுச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஐசிங் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் ஆச்சுன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, இப்போ க்ளீனப் பண்ணிவிட்டு ஐசிங் எனக்கு 2 பவுலில் ஸ்ப்ளிட் பண்ணணும். பிகாஸ் எனக்கு ஒன்று ரெட் கலரில் பண்ணணும் அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பிங்க் கலரில் பண்ணணும். ஸோ 2 பவுல்ஸில் இந்த ஐசிங்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம கலர் பண்ணலாம்.
கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது ஒன்லி வில்டன் கலர்ஸ் இல்லை அமெரிக் கலர்ஸ். பிகாஸ் இது ரெண்டும் வெஜிடேரியன் மட்டும் இல்லை, வீகன் கூட. வில்டன். ஸோ ரெட் அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ரெட்டு, ஒரு பவுலில் பிங்க். ஓகே, நம்ம 2 ஐசிங்கும் வச்சாச்சு. கலர் ஜெல் கலர். லிக்விட் கலர்னா உங்களுக்கு மறுபடியும் கன்சிஸ்டன்சி மாறும். இன்னொன்னுத்துல எனக்கு பிங்க் வேணும். இங்கே ஒராயன் கந்தரகோலம் பண்ணிட்டு இருக்கான். லெட்ஸ் மிக்ஸ். ஃபுட் கலர்ஸோட இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டார்க்காக தெரியாது. பட் ட்ரஸ்ட் மீ, கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டார்க்கன் ஆகும் இன்னும். அடுத்தது பிங்கு. ஒரு டஸ்கி ரோசி பிங்க். இப்போ எனக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸில் கான்ட்ராஸ்ட் தெரியும் 2 கலர்ஸோட. ரைட், இப்போ இதுக்கு பார்ச்மெண்ட் கோன் பண்ணி ஐசிங்கை உள்ளே போடணும். பார்ச்மெண்ட் கோன் பெட்டர் அந்த பேக்கிங் பேப்பரில் பைப் பண்ணுறது. டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ் இருந்தால் ஓகே, பட் பிளாஸ்டிக் இல்லையா. ஸோ பெரிய கேக்ஸ் பைப் பண்ணுறதுக்கு யூஸ் சிலிகான் பேக்ஸ். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி ராயல் ஐசிங் பைப்பிங்க்கெலாம் அதே பேக்கிங் பேப்பர் வச்சு நம்ம இந்த மெஹந்தி கோன் மாதிரி ரெடி பண்ணிட வேண்டியதான். கமானிட் அடுத்து அதை ரெடி பண்ணலாம். ஹவு டு மேக் அ பார்ச்மெண்ட் கோன்னே வந்துட்டு டுட்டோரியல்லாம் இருக்குமா யூடியூப்பில். சத்தியமாக எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி நானும் 10,000 தடவை ட்ரை பண்ணிட்டேன். இந்த ட்ரையாங்குலர் வச்சு பண்ணி எனக்கு செட் ஆகலை. நான் வந்துட்டு எப்படி மெஹந்தி கோன் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் நான் பண்ணுறது. எடுத்து அழகாக இப்படி சுற்றிடுறது கோனை. இந்த டிப்பை மாத்திரம் டைட்டாக வச்சுட்டு இங்கே செலோ டேப்பை ஒட்டிடுறது. இதுதான் என் வே ஆஃப் மேக்கிங் த கோன். உள்ள ஐசிங்கை போட்டு ரேப் பண்ணிடுறது. டிப்பை அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம், அது க்ளோஸ்டாகவே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்ச்மெண்ட் கோனில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ, ஸோ இந்த இடத்துல செலோ டைப் போட்டு சீல் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ தட் ஐசிங் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. சிம்பிள். 2 கோனுமே ரெடி. இப்போ ஐசிங் இதில் ரொப்ப வேண்டியதான். ரொப்பிட்டு ஃபில் பண்ணி பைப் பண்ணலாம். பார்ச்மெண்ட் கோனு உங்களுடைய ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போர் பண்ணுறதுக்கு ஈஸி. எப்போவுமே பைப்பிங் பேக்கை ஓவர் ஃபில் பண்ணாதீங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஃபோல்டு பண்ணுங்கள். இங்கே செலோ டேப் போட்டுருங்க. பைப்பிங் கோன் ரெடி. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ண போகிறோம் டிப். சைட்ஸில் எங்கேயும் ஓப்பனிங் இல்லாமல் உங்கள் பைப்பிங் பேக் செக்யூராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 2ஆவதையும் தயார் பண்ணிக்கலாம். ஓகே, 2 பார்ச்மெண்ட் கொஞ்சம் ரெடி. லெட் அஸ் ஸ்டார்ட். கையால் வரைஞ்ச இந்த டெம்ப்ளேட் ஷீட்டை நம்ம திருப்பி போடணும். ஸோ தட் இங்க் இந்த பக்கம் இருக்குது இல்லையா, ரிவர்ஸில் தான் நம்ம பைப் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது கரெக்டாக தெரியலன்னா அடியில் இன்னொரு ஒயிட் ஷீட் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அண்ட் நீங்கள் மேலே இப்போ பைப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பேக்கிங் சிலிகான் மேட் இருந்தால் அது மேலே இது வச்சு ஈஸியாக பைப் பண்ணிடலாம். இல்லைன்னா அடியில் ஒரு A4 ஷீட்டு. இப்போ தெரியும் பாருங்கள் கிளியராக. ஓகே கண்ணுங்களா, மம்மிக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார. பீஸ்ஃபுல்லாக மியூசிக் போட்டு நான் ஜாலியாக இளையராஜா பாட்டு கேட்டு இந்த டெக்கரேஷன்ஸை ரெடி பண்ண போகிறேன். ஸோ டைம் லேப்ஸில் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஷீட் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் ஐசிங்க நான் இந்த மாதிரி பைப் பண்ணி இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பரில் இதே 2 கலரில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டெக்கரேஷன்ஸ் ஜஸ்ட் நாட் இந்த ஹார்ட் ஷேப் மாத்திரம் இல்லை, நார்மல் அந்த ஸ்ப்ரிங்கிள் ஷேப்பும் வரும். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் மினிமம் 3 hours இது காயணும் நல்லா. ஹியூமிடிட்டியில் உங்களுக்கு காயலைன்னா ஒரு yellow லைட் இருக்கும் பாருங்க பல்பு, அதை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காஞ்சிரும். இல்லை மைக்ரோவேவ் இருந்ததுன்னா மைக்ரோவேவ்குள்ளே போட்டு அந்த டோரை மாத்திரம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லைட்டில் உங்களுக்கு காஞ்சிரும். இது ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த உடஞ்ச பீஸ் இருக்குது பாருங்கள், டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் இட். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு அங்கேருந்தே தெரியும், ஜஸ்ட் லைன்ஸ் இப்படியே பைப் பண்ண வேண்டியதான். எப்படி பைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இப்படியே கோடுகள் அவ்வளவுதான்.
நடுவில் பிரேக் ஆனால் கூட பரவாயில்ல, எப்படியும் நம்ம இதை உடைக்க தான் போகிறோம் காஞ்சதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் காஞ்சிருச்சு. இட் இஸ் வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், அழகாக வந்துடும். அப்போ பார்த்தீங்களா, பிரேக் ஆகும்னு சொன்னல, அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கிறது. குட்டீஸ்லாம் ஈஸியாக அப்படியே வந்துடும். லாங் ஸ்ட்ரைப்ஸை இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் பைப் பண்ணோம் இல்லைங்களா, ரொம்ப சிம்பிள். இப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். பார்ச்மெண்ட் பேப்பர் ஈஸி க்ளீனப் கூட. ரைட், ஓகே. இப்போ இதை எடுத்து நம்ம மேசன் ஜாரில் போட வேண்டியதான். பார்த்தீங்களா, எக்லெஸ் ராயலைசிங் பண்ணுறது எவ்வளோ சிம்பிள்னு. கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், கை லைட்டாக வலிக்கும். ஆனால் என் ரிசல்ட் பாருங்க எவ்வளவு அழகாக இருந்துச்சுன்னு. அது மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் இல்லாமல் அந்த என்னது அந்த கன்ஃபெக்ஷனர்ஸ் கிளேஸ், அந்த பூச்சியோடைய பம்மி செக்ரேஷன் அதெல்லாம் இல்லாமல் எவ்வளவு நல்லா நமக்கு அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எனக்கு இஷ்டம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீமுக்கு கேக்ஸுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்ப்ரிங்கிள் டெக்கரேஷன்ஸ் உங்களுக்கு பண்ணணுமா, லைக் ரெயின்போ, எஸ், ஒரு தடவை அதில் ஒரு டியூட்டோரியல் உங்களுக்கு பண்ணுறேன் நான், ஒரு வீடியோவே. இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேக்கிங்க்கு வருவோம். ரைட், இப்போ நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்கீங்க பேக்கிங் டிப்ஸ் என்ன, பேக்கிங் டிப்ஸ் என்ன, பேக்கிங் டிப்ஸ் என்னன்னு. அதுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் தான்ப்பா போடணும். நான் யூஸ்வலாக வீட்டில் கற்றுக் கொடுக்குற மாதிரி இது இப்போ கொரோனால முடியாது. ப்ளஸ் 4 பூனைங்க, 2 பூனைங்க இருந்தபோது ஒர்க் ஷாப் எடுத்தேன். 4 பூனை அதை ஒரே வச்சுட்டு ஒன்றுமே இங்கே எடுக்க முடியாது. இப்போ போகாத குறைக்கு திருநகர வீட்டு வாசல் இருக்கு, வீட்டு வாசல் இன்னொரு 9 பூனைங்க, டோட்டலாக 13 பூனை, சிங்கிள் டாக். யூ கேன் இமேஜின் மம்மியோடைய வேலை என்னன்னு. அதனால உங்களுக்கு நான் இங்கே சொல்லிடுறேன். நான் பேசிக்கா பேக்கிங் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது. முதல்ல டிப், பேக்கிங் நினைச்சு பயப்படாதீங்க. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்கேர்ட் அட் ஆல். எல்லாருக்குமே வந்துட்டு பேக்கிங்கிறது ஒரு ஐயோ மேம் என் கேக் சரியா வராது, என் கேக் இது வராது, அது ரைஸ் ஆகாது, இது ஆகாது. அது ஒரு சயின்ஸ் பேக்கிங்கிறது, பட் அது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஸோ நீங்க சில சிம்பிள் டிப்ஸ் நீங்க நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ட்ரஸ்ட் மீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஹோம்மேட் கேக் வரும். அப்படியே உங்களுக்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஹோம் பேக்கர்ஸ்க்கு டெஃபினட்டா வந்துட்டு கேக் வாங்குங்க. பிகாஸ் நான் இதையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஒரு வீட்டுல இருந்து ஒரு கேக் செஞ்சு அனுப்புறது எவ்வளவு ஒரு கஷ்டங்கிறது உங்களுக்கு எல்லாருடைய ஹோம் பேக்கர்ஸோடைய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியும். அடுத்த தடவை நீங்க போன்ல பேரம் பேச மாட்டீங்க. ரெண்டாவது, கெமிக்கல் ஃப்ரீ ஹோம் பேக்டு பெஸ்ட் இன்கிரீடியன்ஸோட உங்களுக்கு ஒரு கேக் கிடைக்கும். அது எந்த கேக்கா இருந்தாலும் சரி, whether it is vegetarian, eggless cake or even a vegan cake, whatever it is, but home bakers cake better. Commercial bakery அங்க பேக்கிங்கே கிடையாது, ப்ரீமிக்ஸ் எடுத்து அப்படியே ஊத்தி அப்படியே கொடுத்துட வேண்டியதான். So that is not happening இங்க. This is proper baking, right? இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான டிப், உங்களுக்கு பேக்கிங்க்கு தேவையானது OTG, அவன் டோஸ்டர் கிரில்லர். தயவு செஞ்சு குக்கர் கேக்கு அவன் இல்லாமல் கேக் செய்வது எப்படி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு ப்ராப்பர் அவன்ல தான் பேக்கிங் தெரியும். ஓகே, ரெண்டாவது விஷயம், கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவை. சரி, 24 hours 24 மணி நேரம் முன்னாடியே ப்ரிப்பேர். நீங்க என்ன கேக் பண்ண போறீங்க, உங்க தீம் என்ன அப்படிங்கிறது. இந்த மாதிரி சிம்பிள் கப் கேக்ஸா இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு ஜஸ்ட் ஒரு 24 hours முன்னாடி தான் அதுக்கு டெக்கரேஷன்ஸ் தேவை. அட்வான்ஸ் கேக்ஸ்னா ஆப்வியஸ்லி நிறைய நாட்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷன், ஃபாண்டன்ட் இன்டென்ட், சுகர் பேஸ்ட், வெட்டிங் கேக்ஸ் எல்லாம் 1 month முன்னாடியே ப்ரிப்பரேஷன். அந்த மாதிரி உங்களுடைய தீம்க்கு ஏற்ற மாதிரி. மூணாவது முக்கியமான டிப், உங்களுடைய இன்கிரீடியன்ட் அத்தனையுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். எதுவுமே ஃப்ரிட்ஜ்ல இருக்க கூடாது. இன்னைக்கு நீங்க பேக் பண்ண போறீங்கன்னா நீங்க முன்னாடி நாளே எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருங்க நைட்டே. சோ ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். நாலாவது, டிஜிட்டல் ஸ்கேல்ஸ் கண்டிப்பா தேவை. கப் மெஷர்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு தப்பும். ஓகே, சோ டிஜிட்டல் ஸ்கேல்ஸ், ஒரு வேயிங் மெஷின் கண்டிப்பா தேவை. ஓகே, ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் படி உங்க ரெசிபி படி நீங்க போனீங்கன்னா, அன்லஸ் உங்க ரெசிபி ஸ்பெசிபிக்கலா இது ஜில்லுன்னு போடணும்னு சொல்லியிருந்தாலுடைய மத்தபடி பேக்கிங் ரூல்ஸ் படி ஜெனரலா எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு. ரைட், அஞ்சாவது டிப், மேக் ஷுவர் கொஞ்சம் நல்ல பேக்கிங் எக்யூப்மெண்ட்ல நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க. இட் இஸ் லைக் how do they say, ஒரு நல்ல செட் ஆஃப் விஸ்க், மெஷரிங் ஸ்பூன்ஸ், மெஷரிங் கப்ஸ், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் அண்ட் உங்க எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே டேபிள்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. நாலாவது,
ஆல்வேஸ் ஃபாலோ த ரெசிபி. அடுத்தது நாலாவது டிப்பா எத்தனாவது டிப்பு தெரியல, பட் ஃபாலோ த ரெசிபி. எத்தனை தடவை நீங்க பேக் பண்ணினாலும் நீங்க பண்ண போற ரெசிபியை தயவு செஞ்சு ஒரு பேப்பர்ல எடுத்துட்டோம், என்னோட புக்ல இருக்கு. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் மை ட்ரஸ்டட் புக், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட ரெசிபி ஆல்வேஸ் கீப் இட் பை த சைடு வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடியே வேவ் பண்ணி மெஷர் பண்ணி நீட்டா வச்சிருங்க அந்த டேபிள் மேல உங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் உங்களுடைய அவனை மினிமம் 20 மினிட்ஸ் ஆகுது ப்ரீ ஹீட் பண்ணுங்க. அடுத்த டிப், உங்க அவனை நீங்க வாங்கும் போது அதோடைய மேனுவலை தயவு செஞ்சு படிங்க அண்ட் அதோடைய கொஞ்சம் விளையாடுங்க. அதாவது ஒவ்வொரு அவனுடைய மேக் அண்ட் மாடலுக்கு ஏத்த மாதிரி கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அவன் டெம்பரேச்சர்ஸ் வேரி ஆகும். அடுத்தது ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு 180 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னா அந்த ரெசிபி வந்து ஃபேன் ஃபோர்ஸ்ட் கிடையாது. ஃபேன் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் அப்படிங்கும் போது ஒரு 20 டிகிரி கம்மி பண்ணுங்க நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. இப்ப ரெசிபி 180 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா நான் ஃபேன் ஃபோர்ஸ்ட்ல என்னுடைய அவனை வச்சேன்னா நான் 160 டிகிரி சென்டிகிரேட் தான் வைப்பேன். அது 160 டிகிரிஸ்க்கு அது கம்மி பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுடைய இதெல்லாம் ப்ரிப்பரேஷன், பிரெஞ்சு டெர்மினாலஜில மீஸ் ஆன் பிளான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பேக்கிங் வந்து செம்ம ஜாயான விஷயம். ஸோ ரைட், இன்னைக்கு நம்ம பேக் பண்ண போறதுக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ்க்கு போலாம். முதல்ல உங்களுக்கு தேவை 2 பவுல்ஸ். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கலாம் உங்களுக்கு, இல்ல கிளாஸா இருக்கலாம், உங்க சாய்ஸ். ஒண்ணுத்துல நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் போடுறதுக்கு, ஒண்ணுத்துல நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் போடுறதுக்கு, ஈரமான இன்கிரீடியன்ஸ் போடுறதுக்கு. ஒரு சல்லடை, விஸ்க். இதுக்கு பீட்டர் தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் a very very simple recipe. ஒரு பவுல்ல வந்து உங்களுக்கு ட்ரை இன்கிரீடியன்ஸ், ஒரு பவுல்ல வெட் இன்கிரீடியன்ஸ், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தான். சோ ஸ்பாச்சுலாஸ், ஈஸி ஸ்கிரேப்பிங்க்கு, நமக்கு ஜீரோ வேஸ்டேஜுக்கு. மெஷரிங் ஸ்பூன்ஸ் அண்ட் கப்ஸ் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் காட்டுகிறேன். உங்களுக்கு செட் ஆஃப் மெஷரிங் ஸ்பூன்ஸ் வரும். இது வந்து வெயிட் படி மெஷர்மெண்ட். சோ எனக்கு கப்ஸ் இதுல தேவையில்லை. நான் என்னைக்குமே கப் மெஷர்மெண்ட்ஸ் நார்மலா போறதில்லை, அன்லெஸ் இட் இஸ் லைக் லிக்விட் மெஷர்மெண்ட்ஸ், லைக் ஒரு 1/4 கப் அப்படின்னா அப்பதான் கப் எடுப்பேன் நான். இல்லைன்னா அதுவே வந்துட்டு ஒரு 200 ml அப்படின்னா ஒரு மெஷரிங் ஜக் அண்ட் கிளாஸ் இருக்கு என்கிட்ட, அதுல ஐ மெஷர் எல்லாமே. ஸோ இந்த இதுல வந்து உங்களுக்கு பாயிண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு, கப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, இதுல எல்லாமே பிரிண்டட். ஸோ இதுல லிக்விட் இன்கிரீடியன்ஸ் நார்மலி பேக்கிங்க்கு எம்எல் கணக்குனா இதுல நான் போர் பண்ணி மெஷர் ரைட். உங்களுக்கு இதாச்சா. நெக்ஸ்ட் கப் கேக் டின்ஸ் உங்களுக்கு தேவை. அது இந்த மாதிரி இருக்கும், 6 வரும், 9, 12. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சைசஸ்ல உங்களுக்கு கப் கேக் டின்ஸ் கிடைக்கும். உங்களுடைய அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டின்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது கப் கேக் லைனர்ஸ். நான் பிளைன் ஒயிட் எடுத்திருக்கேன், பட் இது நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல வருது. ஸோ இது வந்து நீங்க உங்களுடைய கப் கேக் டின்னை நீங்க கிரீஸ் பண்ண தேவையில்லை, பேப்பர் கப் லைனர்ஸ். இது கப் கேக் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: மைதா 220 கிராம், காஸ்டர் சுகர் அதாவது பொடியான சர்க்கரை 200 கிராம், சோயா மில்க் 240 ml, பேக்கிங் பவுடர் 3 டீஸ்பூன். இப்போ பேக்கிங் டெர்மினாலஜியில் டீஸ்பூன்னா முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக், அது இப்போ சொல்றேன். டீஸ்பூன்னா இப்படி இது ஃபுல்லா இப்படி டைட்டா இப்படி எடுத்து போடுவாங்க, அது கிடையாது டீஸ்பூனுங்கிறது. இதுல லூஸா நீங்க இந்த ஸ்பூன்ல பேக்கிங் பவுடரையோ சால்ட்டையோ எந்த இன்கிரீடியன்ட்டோ, கப்பா இருக்கட்டும் அப்படிதான், இதுல லூஸா பேக் பண்ணாம மெஷர் பண்ணிட்டு அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் இப்படி தலை தட்டிடணும். அதுதான் எக்ஸாக்ட் 1 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டுங்கிறது. டேபிள் ஸ்பூனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். இப்ப கப்பு மெஷர்மெண்ட்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கப் இருக்கு பாருங்க, இது நம்ம இந்த மாவுலையோ சர்க்கரையிலோ இப்படி எடுக்கக்கூடாது. இதுக்குள்ள நம்ம அப்படி அமுக்கவும் கூடாது, நம்ம பேக்கும் பண்ணக்கூடாது. இப்படி லூஸா ஃபில் பண்ணிட்டு இது மேல இப்படி நம்ம
இப்படி குவிஞ்சு வரும் பாருங்க. அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டிய வேலைன்னா, இது இப்படி லைட்டா ஒரு கத்தியாலையோ இல்ல கையாலையோ இப்படி நம்ம தலை தட்டி போடுறோம் பாருங்க அரிசி, அதே மாதிரி தான் தலை தட்டி போடுறது. பட் உள்ள ஃபில் பண்ணக்கூடாது டைட்டா, அவ்வளவுதான். ஸோ அதுதான் கப் அண்ட் ஸ்பூன் மெஷர்மெண்ட்ஸுக்கு பேக்கிங்ல. இது 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நல்ல குவாலிட்டி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். எசன்ஸ் இல்லை, அந்த சிந்தட்டிக் எசன்ஸ் இல்லை, நான் எப்பவுமே சொல்லுவேன். இல்லை ஒரு வெனிலா சீடை நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி அந்த வெனிலா பீனை யூஸ் பண்ணுங்க. இது பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் போதும். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். ரா ஆர்கானிக் ஃபில்டர் செய்யாத ஆப்பிள் சைடர் வினிகர் 3 டீஸ்பூன். மெல்டட் வெஜிடபிள் ஷார்ட்னிங் ஆர் மெல்டட் வீகன் பட்டர் ஆர் 80 ml ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில். டெக்கரேஷன்ஸுக்கு நேற்றுக்கு நான் செஞ்ச ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய மிக்ஸ்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ். நமக்கே டெக்கரேஷன்ஸ் பக்கத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. செல்மா, ஐ லைக்ஸ் இட், யூ லைக்ஸ் இட், நீங்களும் பண்ணுங்க வீட்டில். அண்ட் 300 கிராம் ஐசிங் சுகர் தான் நம்ம யூஸ் பண்ணினோம். ஆனால் பாருங்க, எனக்கு ஒரு 500 கிராம்ஸ் மேசன் ஜார் ஃபில் ஆயிடுச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஸோ இப்போ நிறைய கேக்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த தீமுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ரெயின்போ தீம்ல ஆல்சோ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை மிக்ஸ் பண்ணி யூ கேன் யூஸ் இட். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் தீம்ஸ். பர்த்டே தீம்ஸுக்கு கூட பிங்க் அண்ட் ரெட் வந்து ஜஸ்ட் வேலண்டைன்ஸ் டே தீம் மாத்திரம் கிடையாது, இல்லை நிறைய பேருக்கு பிடிச்ச கலர்ஸ். ஸோ சி, அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி போய் கிச்சன்ல நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். வாங்க, கமான் இட். ஒன்று இந்த பிக் சைஸ் அவன், ஓகே. இன்னொன்று இந்த குட்டி சைஸ். ஸோ ஸ்மால் ஜஸ்ட் பேக்டு டிஷ்ஷு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ வில் மேக் இட் இன் திஸ். பெரிய கேக்ஸ் எல்லாம் ஐ டூ இட் இன் த பிகர் அவன். அது வந்து மாஃபி ரிச்சர்ஸ் 52 லிட்டர், இது பிரஸ்டீஜ், இது குட்டி ஒன். ஸோ டிபெண்டிங் அப்பான் மை பேக்கிங் நீட்ஸ் அண்ட் கேக்ஸ் நான் 2 அவனையும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆன்லைன்லாம் போடுறதுக்கு முடியாது செல்லுங்களை, இப்படியே கற்றுக் கொடுத்துருவோம் உனக்கு. நீங்கள் வீட்டில் கூட கிளாஸ் போட முடியாது இப்போ கொரோனால. ஓகே, நம்ம இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஃபேன் ஃபோர்ஸ் மோட்ல வைக்க போகிறதுனால 160 டிகிரி, அதில் நம்மளுடைய டெம்பரேச்சர் 160 டிகிரி சென்டிகிரேடு அதில் வச்சுட்டு, அடுத்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஹீட் ஆகிற மாதிரி ஃபேன் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் மோட்ல 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் யுவர் அவன். ஃபேன் ஃபோர்ஸ்ட்ல என்னன்னா உங்களுக்கு மொத்தம் அவனுடைய டெம்பரேச்சர் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் எந்த ரேக்ல பேக் பண்ணினாலும். ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது ஆப்பிள் சைடர் வினிகரை நம்ம சோயா மில்க்ல மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அது தனியாக வச்சிருங்க. இதுதான் நம்மளுடைய பட்டர் மில்க். பேக்கிங் டேர்ம்ஸில் பட்டர் மில்க் அப்படின்னா மோர் கிடையாது. எனி மில்கோட ஒரு அசிடிக் இது ஃபேக்டர் ஆட் பண்ணுறது தான் வில் கிட் யூ பட்டர் மில்க். இதுதான் உங்கள் கேக்கு மேக்ஸ் இட் வெரி வெரி சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட். நம்ம வெஜிடபிள் மெல்ட் பண்ண வெஜிடபிள் ஷார்ட்னிங் இல்லை உங்களோட ஆயில் இல்லை வீகன் பட்டர் மெல்ட் பண்ணது அந்த 80 ml விஸ்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சலிச்சுக்கணும். சலிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, அது காற்றை இன்கார்பரேட் பண்ணும். அப்போ வந்துட்டு வென் யூ ஷிஃப்ட் பண்ணும் போது உங்களுடைய கேக் ஃப்ளஃபியாக வர்றதுக்கும் அது இன்னொரு ஃபேக்டர். ரைட், ஓகே. சலடை உங்கள் பெரிய பவுல் மேலே வச்சுக்கோங்க. மைதா, காஸ்டர் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ இதை சலிச்சுக்கோங்க. இப்போ வெட் மிக்சர் ரெடி, நம்ம ட்ரை மிக்சர் ரெடி. இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றி விஸ்க் பண்ண வேண்டியதான். ஓவர் விஸ்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது பேட்டர் லம்ப்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக வர வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணினா போதும். ஓகே, ஹியர் வி கோ. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு லைட் மிக்ஸ். இந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கப் கேக் டின்னை ப்ரிப்பேர் பண்ணிப்போம். பிகாஸ் மிக்சர் மிக்ஸ் பண்ணின மறு நிமிஷம் நம்ம பேட்டரை டின்ல ஊற்றணும். என்னுடைய பழைய ட்ரஸ்டட் கப் கேக் டின்னு இது 12 கப் கேக்குக்கு, இது 6. லெட்ஸ் லைன் த பேன். இப்போ லெட் அஸ் மேக் இட் தி பேட்டர்ஸ். வெட் மிக்சர் ரெடி, ட்ரை மிக்சர் ரெடி. ரெண்டுத்தையும் கம்பைன் செய்ய வேண்டியதுதான். கலக்கு இட். இப்போ இந்த பேட்டரை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி கலர் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ அதே மாதிரி இந்த பேட்டரை 2ஆக டிவைட் பண்ணி ஒன்றுத்தில் பிங்க் அண்ட் ஒன்றுத்தில் ரெட் கலர் போட போகிறேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ண அதே கலர். பிகாஸ்
லவ் ஸ்பெல் கப் கேக்ஸ் இல்லையா, பிளெயின் ஒயிட்டாக எப்படி இருக்க முடியும்? ரைட், பேட்டர் தயார். இப்போ இதுக்கு வேறு கண்டெய்னர்லாம் தேவையில்லை. நம்ம வெட் மிக்சருக்கு யூஸ் பண்ண கண்டெய்னரில் இதை ஹாஃப் டிவைட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரில் பேலன்ஸ் கலர் போடலாம். கமான் இட். இதெல்லாம் ஒரு தோராயமாக தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். half the batter is pink, half the batter is red. ஓகே, நான் சொன்ன மாதிரி wilt and food colors தான். let us add them. இதில் பிங்க், இதில் ரெட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்க கலர் தேவைன்னா. ஹையா, ஐ லைக்ஸ் இட். எஸ், நோ ஃபார் தி பிங்க்ஸ். பிங்க் ரொம்ப லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணலாம். ஓகே, பிங்க்கும் டன்னு. வாருங்கள் வாருங்கள், கப் கேக்கை செய்யலாம். இந்த ரெண்டு கலரையும் மாற்றி மாற்றி நம்ம ஊற்ற வேண்டியதுதான். அதற்கு நமக்கு தேவை 2 ஸ்பூன்கள், அவ்வளவுதான். முக்கியமானது, கப் கேக்கை முக்காலுக்கு மேலே ஃபில் பண்ணாதீங்க, பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக எப்படி அது ரைஸ் ஆகும். 1 டீஸ்பூன் ரெட், 1 டீஸ்பூன் பிங்க். உங்களுக்கு ஒரு டை அண்ட் டை எஃபெக்ட்ல வரும். அதுக்கு மேல கப் கேக்க ஃபில் பண்ணாதீங்க. க்ளோஸ் அப் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். முக்காலுக்கு மேல வேண்டாம். நீ நெக்ஸ்ட் சேம் மெத்தட். முக்கியமா பேனை டேப் பண்ணுங்க, ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இப்போ இன்டு தி அவன் சேம் 160 degrees ஃபேன் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன்ல 20 to 25 நிமிஷத்துக்குள்ள. இல்ல உள்ள இருக்கிற ஒரு ஸ்கியூவர், வுடன் ஸ்கியூவர், டூத் பிக்கோ இப்படி இன்சர்ட் பண்ணி வெளில வந்து அது கிளீனாக வரணும். அது வரைக்கும் நான் 25 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். 25 minutes. கேக் உள்ளார வச்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு 20 நிமிஷத்துக்கு இல்லை, அவன் டோரை திருப்பி திறக்கவே திறக்காதீங்க. கேக் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. கேக் எங்கேயும் ஓடி போயிடாது, அங்கே தான் இருக்கும். பட் அது செய்ய வேண்டிய கெமிக்கல் ரியாக்ஷன் அது நடக்கணும் உள்ளார. அது செய்ய வேண்டிய வேலை அது செய்யும். ஓகே, cake almost done. Cupcakes ready. Okay, cupcakes done. Cupcake perfect பேக் ஆயிருக்காங்கிறது நீங்க எப்படி செக் பண்ணணும்னா, டூத் பிக் அதை எடுத்து உள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா வெளியில வரும்போது அந்த டூத் பிக் கிளீனா இருக்கணும். அப்பதான் கப் கேக் பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ரைட், செக் பண்ணுவோம். சப்போஸ் அப்படி உள்ள ஈரமா இருந்துச்சுன்னா இன்னொரு 5 minutes திருப்பி உள்ள வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டா ஆயிடும். கப் கேக் இஸ் கிளீன். பார்த்தீங்களா, டூத் பிக் இப்படி கிளீனாக வெளில வந்தால் கப் கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்று பேக்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பேக்டு. ஸோ கப் கேக்ஸ் ஆர் டன். இப்போ எடுத்து அதை கூல் பண்ணிடலாம். நம்ம அதுக்குள்ளே நம்ம இதுக்கு டாப்பிங், விப் டாப்பிங் பண்ணிக்கலாம். நான் டெய்ரி விப் டாப்பிங் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல், நம்ம 2வது போல் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, சின்ன போல் இது. பட் இதில் வந்து விப் டாப்பிங் கோல்டாக இருக்கும், போலும் உங்களுக்கு கோல்டாக இருக்கணும். ஸோ இதை தூக்கி ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் போட்டுருங்க இந்த போலை. நெக்ஸ்ட்டு நான் டெய்ரி விப் டாப்பிங். நான் எடுத்துருக்கிறது ரிச் பிராண்ட், பிகாஸ் எனக்கு இது தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து டெய்ரி ஃப்ரீ மாத்திரம் இல்லை, இது வந்து ஃபேட் ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ. ஸோ எக்ஸ்ட்ரா ஐசிங் சுகர் நான் போட தேவையில்லை. இல்லை அவங்க ஸ்பான்சர் பண்ணலப்பா, நிறைய பிராண்ட் இருக்குது, ட்ரோப்பலைட் இருக்குது. உங்களுடைய கன்வீனியன்ஸ். எனக்கு ரிச்சஸ் ஒர்க் அவுட். என் டீச்சர் எனக்கு இதான் கற்றுக் கொடுத்தாங்க, உத்ரா. ஸோ நான் அப்போத்துலேருந்து நான் டெய்ரி கேக்ஸாக இருந்தாலும் நான் டெய்ரி விப் டாப்பிங்காக இருந்தாலும் இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரீஸாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் போடணும், பிகாஸ் அது ஐஸாக இருக்கும்போது அதை விப் பண்ண முடியாது. பட் கோல்டாக இருக்கணும், அது ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கணும். ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டிருக்கு. இது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணுறது, என்ன பண்ணுறது எல்லாம் வந்து இதில் இருக்குது. கம்ப்ளீட் லிஸ்ட் உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்கனாலே அவனே போட்டிருப்பான். ஹவு டு ரெஃப்ரிஜரேட், ஹவு டு விப் இட், எல்லாமே இங்கே இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பின்னாடி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 1/2 கப்பே போகும். பட் சேஃப்டிக்கு 1 கப் இது. ட்ரஸ்ட் மீ, அது டபுள் ட்ரிபிள் த வால்யூம் ஆகும். கண்டிப்பாக ஹேண்ட் பிளெண்டர் இல்லை ஸ்டாண்ட் மிக்சர் தேவை. கையாலெல்லாம் விஸ்கால் அடிச்சிட்டு இருக்க முடியாது, கை போயிடும். ஸோ ஸ்டிக் பிளெண்டர் இல்லை, அது ஹீட் ஏறும். ஸோ ஹேண்ட் பிளெண்டர் வித் விஸ்க் அட்டாச்மெண்ட். பொதுவாக ஹேண்ட் பிளெண்டர்ஸில் 2 அட்டாச்மெண்ட் வரும். இது விஸ்க் அட்டாச்மெண்ட், இன்னொன்று வந்து இப்படி வளவ ஸ்பைரல் மாதிரி வரும். அது உங்களுக்கு வந்து டோ அட்டாச்மெண்ட்டு, நீங்கள் மாவெல்லாம் கலக்கிறதுக்கு. இது விப் பண்ணும் காற்றை, மீன் தட் இஸ் ஏரை இன்கார்பரேட் பண்ணும். இப்போ இது தமிழ் எப்படிப்பா சொல்கிறது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் செல்லுங்களா. திஸ் இஸ் தி விஸ்க்ஸ் ஆஃப் தி அட்டாச்மெண்ட். கப் கேக் ஸ்கூல் ஆகிடுச்சு. டின்லேருந்து எடுத்துருங்க அது வெளியில். நீங்கள் ஐசிங் போட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் கப் கேக் கம்ப்ளீட்டாக கோல்டாக இருக்கணும்.
அதாவது கொஞ்சம் கூட சூடு அது இருக்கக்கூடாது, உள்ளார வார்ம் இருந்துச்சு அவ்வளவுதான், ஐசிங் உருகிடும் உங்களுக்கு மேலே. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 hours உங்கள் கப் கேக்கை டோட்டலாக கூல் பண்ண விடுங்க, கம்ப்ளீட்டாக கூலாக விடுங்க. இது ஒரு கொசுறு கப் கேக் லாஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு தான் ஃபில் ஆயிருக்கு, இது ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது, இது கொஞ்சம் மேலே. பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஐசிங் மேலே போட்ட உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேப்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும், டெக்கரேஷன்ஸில் எல்லாமே மறைஞ்சிடும். பட் நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுடைய கப் கேக்கை ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி வரும், கொஞ்சம் ஓவர் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ரொம்ப ஓவர் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிராக்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நான் பர்பஸாக இதை பண்ணது காரணம் பிகாஸ் மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன், அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நானும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்க முடியும். என்ன செய்யக்கூடாதுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அது பெட்டர். அதனால தான் இந்த பேட்சில் வந்து நாங்கள் பிகாஸ் ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக செல் பண்ணுற பேக்கர்ஸ் எல்லாம் வந்து கப் கேக் டின்னை வச்சு மெஷர் பண்ணி கரெக்டாக இல்லை அந்த கப் கேக் பேட்டர் போரிங் மெஷின் இருக்கு, அதை எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி ஊற்றுவாங்க. பிகாஸ் பல்க் ஆர்டர்ன்னு போகும்போது எல்லா கப் கேக்ஸும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுவாங்க. நம்ம ஃபேமிலிக்கு செய்யறதுனால இதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. பேசிக்காக கேக்கு டேஸ்ட் நல்லா இருக்கணும், பேக் ஆகிருக்கணும். ஸோ மேலே இந்த கிராக்ஸ் கீக்ஸ் இருந்ததுன்னா கூட அதை நம்ம ஈஸியாக ஐசிங்லையும் டெக்கரேஷன்லையும் கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுங்கிறது இந்த பல் குத்தர் தான், டூத் பிக் தான். இதை நீங்கள் குத்தி எடுக்கும்போது அது க்ளீனாக இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட அந்த பேட்டரி ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கேக் பேக் ஆகலைன்னு அர்த்தம். அண்ட் உங்கள் கேக் டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா 1-2 கிராக்ஸ் மேலெல்லாம் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது, அது ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அது ப்ரொஃபஷ்னல் ஆர்டராக போனால் கூட அப்படியே நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக லைட்டாக மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இது வரைக்கும் நீங்கள் அது கோல்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக டாப்பை கட் பண்ணிவிட்டு ஐசிங்கை போட்டு யூ கேன் கவர் இட் அப். ஸோ பிளென்டி ஆஃப் திங்ஸ், பிரச்சனை கிடையாது. ஆல் ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். எவ்ரி ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போது இந்த ஒயர் ரேக்கில் இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக விடுங்க. கொஞ்சம் கூட ஹீட் இருந்துச்சுன்னா ஐசிங்க்கு சர்வநாசனம். இந்த கேப்பில் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். இப்போ நம்ம ஐசிங்கை பைப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை பைப்பிங் பேக்ஸு. நான் ப்ரிஃபர் பண்ணுறது முன்ன டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பிளாஸ்டிக்குங்கிறதுனால இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சென்னையிலே இருக்குது 100 கம்பெனி 100 நாசல்ஸ், அவங்க நாசல் செட் ப்ளஸ் இந்த மாதிரி கிளாத் பைப்பிங் பேக்ஸ் பண்ணுவாங்க. பாரிஸ் கார்னரில் உங்களுக்கு கிடைக்கும், விவேகாஸ் இல்லை என்எஸ் மணி அந்த மாதிரி. இது வாஷபிள் வேறு. அண்ட் இதுக்குள்ளார வந்து அவனே இந்த கப்ளர் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருப்பான். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த 100 நாசல் டிப்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரே பைப்பிங் பேக்கை ஃபில் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டிப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இல்லை இந்த மாதிரி சிலிகான் பைப்பிங் பேக்ஸ், இது ஒரு லார்ஜ் சைஸ் உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும், நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இது என் கிளாஸ்மேட் மீனா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கிஃப்ட் பண்ணினான். அவள் போன வருஷம் February வந்திருந்தா ரியூனியனுக்கு. அப்போ சொன்னா, இந்த சாந்தி நீ இப்போ தான் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, இது வச்சுக்கோ அப்படின்னு. இதுவும் இன்னொரு பேக் ஸ்மாலர் சைஸு. ஸோ நான் சின்ஸ் என்னுடைய பைப்பிங் டிப் நான் எடுத்துருக்கிறது வந்து, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல எனக்கு கேக் டெக்கரேட்டிங் கற்றுக் கொடுத்தது வந்து ஆக்டர் ரவிகாந்த் சாருடைய டாட்டர் உத்ரா. ஸோ அவங்க எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது ஃபர்ஸ்ட் ரொசெட் பைப் பண்ணுறது இந்த வில்டன் 1M டிப். இது ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு, சென்னையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. வில்டன் 1M தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு கேமராவில். பட் இது ஒரு பேசிக்கலாக ஒரு ஸ்டார் பைப்பிங், இது ஒரு யூனிவர்சல் டிப்புங்க. இந்த பைப்பிங் டிப் வந்து இதை வச்சு பல டிசைன்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் ஸ்வர்ல், ஒரு ரொசெட்டு, ஜஸ்ட் பேசிக் ஸ்டார் டிப் இது. பட் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், என்ன சொல்கிறது, ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டிப் அது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ. அண்ட் இந்த பைப்பிங் பேக் ஏற்கனவே கட்டாக இருக்கிறதுனால அண்ட் இட்ஸ் இந்த பைப்பிங் டிப் இதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது இதில். ஸோ அதனால தான் கப் கேக்ஸ் இந்த மாதிரி லார்ஜ் ஐசிங்ஸ் பண்ணணும்னா என்னோடய பைப்பிங் பேக் வந்துட்டு இதில் கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஐசிங் இதில் ஹோல்ட் ஆகும் எனக்கு. பைப்பிங் டிப்பை போட்டுடுவோம். இப்போ உங்கள் பைப்பிங் பேக் நீங்கள் அந்த டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ் மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் டிப்பை கட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அது பிளாஸ்டிக்குங்கிறதுனால அதை நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லைன்னா வீட்டில் ஒரு பீஸ் கூட இல்லை, உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ திஸ் இஸ் இப்போ பைப்பிங் பேக் ரெடி. ஆல் ரைட்,
என் போல் ஃப்ரீஸ் அடிச்சு ஜில்லுன்னு இருக்கு. இப்போ இதில் அந்த நான் டெய்ரி விப்பிங் க்ரீமை ஊற்றி நம்ம விப் பண்ணலாம். ஹை ஸ்பீடில் விப் பண்ணுங்க. இந்த கேப்ல ஒரு காமெடி ஒரு சைடுல நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒழுங்கா அங்கே இருக்கிற சரியா? இதெல்லாம் பிச்சா மகனே இறங்க முடியும் யார முடியுற வரைக்கும் ஏற்கனவே எவ்வளவு பிச்சு விட்டுருக்கான் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு நான் ஒட்டினேங்க இந்த வால்பேப்பர்லாம். டேய் ஒரையன் பின்னி போடும் பின்னி. இங்க பாரு எப்படி பிச்சு விட்டுருக்கான் பாருக்கா. விப் டாப்பிங் ரெடி. பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பீக்ஸ் ஆயிடுச்சு. ரைட், இப்போ இது பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி பைப் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி பெரிய பைப்பிங் பேக்குனா ரிவர்ஸில் இப்படி போட்டுட்டு இங்கே ஐசிங்கை ஃபில் பண்ணணும். பைப்பிங் பேக் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஐசிங் இப்படி தள்ளுங்க. பைப்பிங் பேக் இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு பேக் இஸ் ரெடி டு பைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்வர்ல், அவ்வளவுதான். சென்டர்லேருந்து ஸ்குவீஸ் பண்ணுங்க. That is it. ஹார்ட் டாப்பரை வச்சிருங்க. லவ் ஸ்பெல் கப் கேக் உங்களுக்காக ரெடி. பப்பா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பாய் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ஜாய் தி கப் கேக். என்னுடைய லவ் ஸ்பெல் கப் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டுல. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பிரிங்கிள்ஸ் பண்றது கொஞ்சம் சிரமமான வேலை தான், பட் என் ரிசல்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே போல என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மணியை டிங் 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 அடிச்சிருங்க. அப்பதான் நான் எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் என்னோட சேனல்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வெறும் குக்கிங்கும் சோப்ஸ் மாத்திரம் கிடையாது, கேக்ஸ் மாத்திரம் இல்லை. என்னுடைய ஆர்ட் ஒர்க், ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங், டிராவல் vlogs, இன்னும் எவ்வளவோ இருக்கு எனக்கு உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்றதுக்கு. ஸோ நீங்க என்ன சப்போர்ட் பண்ணினாதான் என்னால வளர முடியும். ஏன்னா நீங்க இல்லாம நான் கிடையாது. இது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட் வளரணும்னா ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப தேவை. ஆண்டவனருள் இருந்தாலும் ரசிகர்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி என்ன சப்போர்ட் பண்றதுக்கு நீங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை வீடியோஸ்லாம் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் ஆன உடனே உங்களோட லைவ்ல வர உங்களோட பேசுறதுக்கு இது என்னுடைய ப்ராமிஸ். கண்டிப்பா வரேன். சோ நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, எனக்கு அந்த பர்டிகுலர் நாள் மேல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா காதலுங்கிறது 365 நாளும் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு எதுக்கு ஒரே ஒரு டே. சோ லவ் அண்ட் லைட் உங்களுக்கு எப்பவுமே 365 நாளும் என்கிட்ட இருந்து. லவ் யூ ஆல். அண்ட் எல்லா கப்பிள்ஸும் இதை நம்புறவங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாவ் அ வண்டர்ஃபுல் லைஃப். லவ் யூ ஆல். See you all next time. Bye. நமஸ்காரம்.